ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ். ஸோ ஆல்ரெடி தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி நான் நிறையா நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் படிக்க போகிறீங்க, நான் ஃப்ரெஷராக இருக்கேன், நான் இனிமேல் தான் படிக்கவே போகிறேன், எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ தான் படிக்கவே போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க. ஸோ அன்னன்னைக்கு என்ன டெஸ்ட்டோ அந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இலக்கணம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இலக்கணத்தை கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தமிழை நினச்சி நீங்கள் யாருமே பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இலக்கணத்துக்கு வந்து தனியாக செப்ரேட்டாக வீடியோஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அன்னன்னைக்கு என்ன டெஸ்ட்டோ அந்த டெஸ்ட்டுக்கான இலக்கண பகுதிக்கு உங்களுக்கு வீடியோஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு இலக்கணம் புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இலக்கண பகுதியை படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 டெஸ்ட்டு 4 டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது வந்து இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஸோ அகெயின் இதே ஷெட்யூல் தான். இந்த ஷெட்யூலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அந்த ஷெட்யூல் படி ஃபஸ்ட்லேருந்தே வந்து மறுபடியும் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த பேட்சில். பட் டெஸ்ட்டெல்லாம் வந்து அட்டன் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் இனிமேல் வந்து ரெகுலராக கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே டே 1லேருந்தே உங்களுக்கு டெஸ்ட் வந்து வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டே 1க்கு என்னென்ன இலக்கணமோ அந்த இலக்கணத்துக்கு தேவையான வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ கிளாஸ் வந்து புதுசாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு முடிஞ்சோடனே உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் படிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய டெஸ்ட்டு கொஷின்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் படிக்கலைனாலும் ஸோ இனிமேலாவது படிங்க. இது வரைக்கும் படிக்காமல் இருந்தனாலும் இனிமேல் படித்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.